Hello NN for you squad, welcome to Nutrition Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 11. The question number 11 is the explain briefly about the minerals and its classification. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த மினரல் கொஸ்டின் எப்படி எஸ்ஏ கொஸ்டின்ல அதாவது 15 மார்க் கொஸ்டின்ல கிளியரா ரைட் பண்றது சினாப்சிஸ் கண்டென்ட் எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் தான் பிரேக் டவுன் பண்றோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். மினரல்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ல இது வரலும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மினரல்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் கேட்டுட்டு உங்களை எனி ஒன் மினரலை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. மெயினா கால்சியம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்படி ஜென்ரலா கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா மினரலையுமே தான் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். எந்த மினரல் கேட்டாங்கனாலும் ஜென்ரலா கேட்டாங்கனாலும் இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸை நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் காமன். நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸோட டைப்ஸ்ல ஏதாவது கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்களா இல்ல ஒரு மினரல் மட்டும் எலாபரேட்டா பண்ண சொல்றாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த மினரல் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் மினரல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் இன்ஆர்கானிக் நியூட்ரியன். மினரல்ங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் எலமெண்ட். நம்ம பாடியில வந்து ஸ்மால் அமௌண்ட் வேணும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்காகவும் குட் ஹெல்த்துக்காகவும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் வந்து நம்மளோட பாடியில சிந்தசிஸ் ஆகாது, டயட் மூலியமா தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வைட்டல் ஃபார் பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். நம்மளோட பாடி வந்து நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது ஒரு கீ ரோல் மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. மெயினா எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் மசில் ஃபார்மேஷன், டீத் ஃபார்மேஷன், மசில் ஆக்டிவிட்டி, ரெகுலேட்டிங் த வாட்டர் அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ்ங்கிற மாதிரி குரூஷியல் ரோல்லாம் வந்து இந்த மினரல்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. ரெகுலேட்டரி ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் ப்ரொடக்ஷன், என்சைம் ஆக்டிவேஷன் அண்ட் செல்லுலார் மெட்டபாலிசம்க்கும் கீ ரோல் மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த டெஃபினிஷன் ஆஃப் த மினரல்ஸ். டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். 3மே மெமரி பண்ணிக்கோங்க. Minerals are the inorganic element required by the body in the small amount for the normal physiological function and maintenance of the health and growth. அதே தான் இது மினரல் அப்படிங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் எலமெண்ட் நம்ம பாடியில பிரசண்டா இருக்கணும். ஸ்மால் அமௌண்ட் எதுக்காகனா நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நடக்கிறதுக்காக. மினரல் வந்து நேச்சுரலாவே அக்கர் ஆகும். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஃபுட்லயும் வாட்டர்லயும் நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிறதுனால பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் வந்து நார்மலா நடக்கும். செகண்ட் டெஃபினிஷன்ல சொல்லிடுறாங்க. தேர்ட் டெஃபினிஷன், mineral are the chemical element play an vital role in the body structure like the bone, teeth, fluid balance and neurotransmission and enzyme activity ன்னு சொல்லிட்டு தேர்ட் டெஃபினிஷன் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ வந்து அந்த 3 டெஃபினிஷன் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மினரல்ஸ். மினரல்ஸ்ங்கிறது ஒரு இன்ஆர்கானிக் நேச்சர் நம்ம சொல்லிட்டோம். அதுல கார்பன் வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. சிந்தசைஸ்ல இருந்த லிவிங் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ஸ்டேபிள் டு ஹீட். விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்ல வந்து ஸ்டேபிள் ஆகும், பட் வந்து டெஸ்ட்ராய் ஆகாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டு நாட் ப்ரொவைட் எனர்ஜி. இது வந்து மினரல்ஸ் வந்து எனர்ஜி ப்ரொவைட் பண்ணாது, பட் வந்து மெட்டபாலிசம்ல உங்களுக்கு ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. ரெக்வயர்டு ஒன்லி இன் த ஸ்மால் குவான்டிட்டி. இந்த மினரல் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குவாலிட்டி எடுத்துக்கூடாது, ஸ்மால் அமௌண்ட்ல மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ரெகுலேட்டிங் த பாடி ஃபங்க்ஷன், ஆசிட் பேஸ் பேலன்ஸ், வாட்டர் பேலன்ஸ் அண்ட் நர்வ் கண்டக்ஷன், மசில் கண்ட்ராக்ஷன் மாதிரி குரூஷியல் ரோலை வந்து இந்த மினரல் பிளே பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல் வந்து பாத்தீங்கன்னா 3 பேஸ்ல கிளாசிஃபை பண்றோம். மேக்ரோ மினரல், மைக்ரோ மினரல், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ். மேக்ரோ மினரல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில லார்ஜ் அமௌண்ட் தேவைப்படும் ஃபங்க்ஷனுக்கு. மைக்ரோ மினரல்னா கம்பேரிங் டு மேக்ரோ மினரல் கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் இருந்தா போதும். ட்ரேஸ் எலமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையே கிடையாது, ரொம்ப பாயிண்ட் லெவல்ல தேவை இருந்தா போதும்னு சொல்றாங்க. மேக்ரோ மினரல்ல என்னென்ன மினரல்ஸ் நம்மளுக்கு பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், மேக்னீசியம். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட்டையும் மாத்தி எழுதக்கூடாது, கரெக்டா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் மைக்ரோ மினரல் வந்து பாத்தீங்கன்னா அயன், அயோடின், ஃப்ளூரைன், ஜிங்க், காப்பர், கோபால்ட், குரோமியம், மேக்னீஸ். இது மெக்னீசியம். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னீசியம். மெக்னீசியம்ங்கிறது மேக்ரோ மினரல், இது மேக்னீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மைக்ரோ மினரல். நெக்ஸ்ட் ட்ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லெட், மெர்குரி, பேரியம், போரான் அண்ட் அலுமினியம். இந்த பேஜ் மட்டும் நல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷனையும் இந்த ஃப்ளோ சார்ட்டையும் போட்டீங்கன்னா கூட 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எதுக்கு இது மேக்ரோ, மைக்ரோன், ட்ரேஸ்ன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா மேக்ரோ மினரல் ரெக்வயர் த லார்ஜ் அமௌண்ட், மோர் தென் 100 மில்லிகிராம் பர் டே. பட் மைக்ரோ மினரல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட், லெஸ் தென் 100 மில்லிகிராம் பர் டே. ட்ரேஸ் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி மைனட் குவாலிட்டியில இருந்தா போதும், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு மேக்ரோ மினரல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன், மசில் அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ்க்கு. மைக்ரோ மினரல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டபாலிசம், பிளட் அண்ட் என்சைம் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ட்ரேஸ் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக் இன் எக்ஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோ மினரல்ல எப்படி இதை நீங்க ரைட் பண்ணணும்னு சொல்றேன். மினரல் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால்சியம் மினரல் எழுதிக்கணும். அதோட ஆர்டிஏ 1000 to 1200 mg per day, அதாவது வந்து மைக்ரோகிராம் பர் டே. மேஜர் சோர்ஸ் அண்ட் மைனர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுலாம் கால்சியம் பிரசன்ட் ஆயிருக்குன்னா மில்க், கர்டு, சீஸ், ராகி, ஃபிஷ் வித் போன்ஸ், கிரீன் லீஃப் வெஜிடபிள்,
இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் அண்ட் டீத் வந்து ஸ்ட்ராங் பண்ணுது, பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, ரெகுலேட்டிங் த மசில் கண்ட்ராக்ஷன் அண்ட் சப்போர்ட் த நர்வ் டிரான்ஸ்மிஷன். சப்போஸ் நம்மளுக்கு கால்சியம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன டிஃபிஷியன்சி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு, ஆஸ்டியோமலேஷியா, ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் பாஸ்பரஸோட ஆர்டிஏ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 700 mg பர் டே. இது பாஸ்பரஸ் இதெல்லாம் சோர்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா மீட்டு, ஃபிஷ், பவுல்ட்ரி, எக், மைனர் ஹோல் கிரைன்ஸ், நட்ஸ் அண்ட் மில்க்ஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட மெயினான ஃபங்க்ஷன் வீக் போன்ஸ், புவர் க்ரோத் அண்ட் ஃபெட்டிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், அதாவது ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரிவென்ட் பண்ணுது. இதை சப்போஸ் நம்ம பார்த்துக்காது விட்டோம்னா இந்த டிசீஸ் அப்படியே வந்துடும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ மினரல்ல சோடியம், பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம். சோடியமோட நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோகிராம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து 250 கிராம்ஸ், மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ். சோடியமோட மேஜர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், பிரெட், மில்க் அண்ட் வெஜிடபிள். பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ், பனானாஸ், ஃபிஷ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மெக்னீசியம் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ், லியூமன்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள், சீ ஃபுட்ஸ். சோடியமோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் ஈக்லிபிரியம் மெயின்டைன் பண்ணுது, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த நர்வ் இம்பல்ஸ். பொட்டாசியமோட மெயினான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் மெயின்டெனன்ஸ் தான், பட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த டிஷ்யூக்கு மெயின்டைன் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் வந்து மசில் வீக்னஸ் அண்ட் நியூரோமஸ்குலர் இரிட்டபிலிட்டியை அவாய்ட் பண்ணுது. சோடியம் நம்மளுக்கு கம்மியாச்சுன்னா என்ன டிஃபிஷியன்சி வரும்னா ஹைப்போநெட்ரீமியா அண்ட் அனீமியா. நெக்ஸ்ட் இந்த பொட்டாசியம் லெவல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்போகிலிமியா, மெக்னீசியம் லெவல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிப்ரெஷன், மசில் வீக்னஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஜஸ்ட் இப்போ மேக்ரோ ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து மைக்ரோல ஒரு 3 எக்ஸாம்பிள் தரேன், இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் மினரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் சால்ட் NaCl சொல்லிக்கிறோம். இதோட நார்மல் வேல்யூ சோர்ஸ் RDA என்னன்னு பாத்தீங்கன்னா 24,400 கிராம்ஸ் பர் லிட்டர், கிராம்ஸ் பர் டே, மில்லிகிராம்ஸ் பர் டேன்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட மேஜர் சோர்ஸ் வந்து சால்ட். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா 2400 தான் இருக்கும், 24,000 வராது, 2400 mg பர் டே மட்டும் எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து சால்ட் இது எதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சால்ட், எக் அண்ட் சீ ஃபுட்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட்டிங் த வாட்டர் பேலன்ஸ், என்சைம் வந்து இன்கிபிஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மசில் கண்ட்ராக்ஷன் தான் இதோட ஃபங்க்ஷன். சப்போஸ் டிஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா எடிமா, மசில் ட்விஸ்டிங் அண்ட் ஹெட் ஏக் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயனோட நார்மல் RDA பாத்தீங்கன்னா 2000 to 3000 mg பர் டே. பனானால ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ட்ரை ஃப்ரூட், ஆரஞ்சஸ் அண்ட் வந்து லீவ்ஸ், கிரீன்ஸ், பொட்டேட்டோஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மெயினான ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ். சப்போஸ் அயனோட லெவல் கம்மியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மசில் வீக்னஸ், போஸ்ட்மார்ட்டம் ப்ளீடிங் இதெல்லாம் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா இது மேக்னீசியம் தான் நினைக்கிறேன், 280 மில்லிகிராம் பர் டே. ஸோ இதே மாதிரி இந்த ஃபார்மேட் வச்சுட்டு நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க, RDA எழுதிக்கோங்க, மெயின் சோர்ஸ், மேஜர் சோர்ஸ், ஃபங்க்ஷனு, டிஃபிஷியன்சி, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன டிஃபிஷியன்சி நடக்குதுன்னு தெரிஞ்சா போதும். இப்போ மெக்னீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில் வீக்னஸ், எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர், ட்ரெமர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த டிஃபிஷியன்சினால BP ட்ரெமர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க், காப்பர், கோபால்ட் அதே மாதிரி அதோட நார்மல் ரேஞ்ச் பாத்துக்கோங்க, 12 மைக்ரோகிராம், 2 மைக்ரோகிராம் அண்ட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா மைக்ரோகிராம் கிடையாது. எதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, சீ ஃபிஷ், ஹோல் கிரைன்ஸ், இதுவும் சீ ஃபிஷ், நட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுல்ட்ரி, எக் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். இந்த ஜிங்கோட மெயினான ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இம்யூன் ஃபங்க்ஷன். காப்பரோட மெயினான ரோல் கொலாஜன் சிந்தசிஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த நர்வ் செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோபால்ட்டோட மெயினான ஃபங்க்ஷன் B12 சிந்தசிஸ். சப்போஸ் ஜிங்க் டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா growth retardation, ஸ்கின் லீஷன், ஹேர் லாஸ். காப்பர் டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா அனீமியா, போன் டிஃபார்மிட்டி. கோபால்ட் டிஃபிஷியன்சி ஆச்சுனால அனீமியா, நர்வ் டேமேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க போட்டுக்கோங்க. லெட்டுக்கு RDA கிடையாது, மெர்குரிக்கு RDA கிடையாது. கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்ல மட்டும்தான் லெட் பிரசன்ட் ஆயிருக்கும். மெர்குரி வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ல வளரக்கூடிய ஃபிஷஸ்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்டல் அமங்கலம்ல அந்த இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபங்க்ஷனும் கிடையாது, டெஃபிஷியன்சியும் கிடையாது ட்ரேஸ் எலமெண்ட்டுக்கு எதுவுமே. ஸோ வந்து நீங்க மேஜர் எலமெண்ட் அதாவது மேக்ரோ எலமெண்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ்ங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், கிளாசிஃபிகேஷன் காமனா எழுதிருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு மினரல் தான் கேட்பாங்க, அதுவும் மேக்ரோல இருக்கிறது தான் பாசிபிலிட்டி அதிகம். மேக்ரோ மினரல்ஸை மட்டும் தெளிவா படிச்சுட்டு போயிருங்க, ஈஸியா ரைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ கொஸ்டின்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.